நான் ஊருக்கே முன்ன போய் நிக்கிறேன். எனக்கு தீம்பு வந்துருச்சா? எனக்கு ஆறு இல்லாத அனாதி ஆக்கிட்டே அம்மா. 2 பேத்துல ஒன்னையும் எடுத்துக்குவேன் அம்மா. என்ன நம்பி இருந்தம்மா நான் தான் அம்மான்னு. அம்மா தச்சூர்ல இருக்கிறாங்க சார். வேலூர் தச்சூர்ல. என்ன ஆச்சு சார்? ரத்த டெஸ்ட் வாந்தி எடுத்துன்னு சொல்லிருக்காங்க. வயித்த பெட்டதுன்னு சொல்லிருக்காங்க சார். வாந்தி எடுத்துன்னு சொன்னதுனால இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களாம். அங்க போய் பார்த்துட்டு தான் சார் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்களாம். நேற்று காலையிலே போயிட்டாங்க சார். 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் கூட்டு விட்டு போயிட்டான். குடிச்சிருக்கிறான் சாரையும் குடிச்சிருக்கிறான் அவன். அந்த காலையில ஊருக்கு போகும்போது போதையில தான் போயிருக்கிறான் போல இருக்குது. இன்னைக்கு காலையில வாமிட் எடுத்துருக்கிறான் போல இருக்குது. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிக்கிறேன். ரத்த டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்தாதான் நிகழ்ச்சி என்னன்னு தெரியும். வேலூர் தச்சு சாலையை சாப்பிட்டது உறுதி. சாப்பிட்டான். வயிற்ற வலிக்குது, வயிற்ற பேட்டதுன்னு சொல்லிட்டு வாமிட் எடுத்துருக்கிறான். தம்பி பேரு விஸ்வநாதன். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்க்கிறாங்களா சார்? அங்க அம்மா இரு கம்னரு நம்ம பண்ணுவேன். நான் ஊருக்கே முன்ன போய் நிக்கிறேன். எனக்கு தீம்பு வந்துருச்சா? எனக்கு தீம்பு வந்துருச்சா அம்மா? இருடி இது இப்பதான் கொண்டு போறாங்க. அதுக்குள்ள இது பண்ற தொடையில அடிச்சுக்கிறேன். எனக்கு ஆறு இல்லாத அனாதி ஆக்கிட்டே அம்மா. 2 பேத்துல ஒன்னையும் எடுத்துக்குவேன் அம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் என்ன சாமி பண்ண போறேன் ஒன்னும் புரியல. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன்? அவனுக்கு பொண்டாட்டி இல்ல, புள்ளி இல்லம்மா. எங்க அம்மாவை நம்பி இருந்தேன். எங்க அம்மா போன பிற்பாடு என்ன நம்பி இருந்தம்மா நான் தான் அம்மான்னு. அம்மா நான் அம்மா சேர்த்து மீண்டு வெளியே வரல. இது ஒரு இழப்பா எனக்கு. நேத்துல இருந்து நல்லா இருந்தானா இப்ப திடீர்னு வாந்தி மயக்கம்னு சொல்லிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருக்கானா. இப்ப வந்து வாந்தி மயக்கம் இருக்கு. அவங்க வீட்டு அவங்க அக்கா பேட்டி போட்டிருக்கோம். இப்போ லைவ்ல தான் வந்திருக்கு. சரி எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காப்லமா சார்? தெரியலைங்க சார் எந்த ஹாஸ்பிட்டல்னு எனக்கு.